இந்த கல்லின் மீது எவன் மோதுகிறானோ அவன் நொறுங்கி போவான். உலகத்தில் நாம் வாழ்கிறோம். நாம் தேவ சித்தத்தை செய்ய விரும்புகிறோம். நமக்கு முன்மாதிரி யாராக இருக்க வேண்டும்? ஆண்டவராகிய அவர் குமாரனாகிய இயேசுவை நமக்கு முன்மாதிரியாக வைத்து சென்றிருக்கிறார். எந்த மனுஷனை நாம் பின்பற்றக்கூடாது, எந்த மனுஷனை முன்மாதிரியாக நாம் நிறுத்தக்கூடாது. நாம் எல்லோருக்குமே ஒரே ஒரு நபர் நமக்கு முன்னாடி நிக்கணும். அவர் யார் அப்படின்னு கேட்டா அவர் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டியவர் இயேசு கிறிஸ்து. மனிதன் என்ன செய்ய வேண்டும் என்பதை திட்டமாய் சுத்தமாய் முடிவு பரியந்தம் தரமா செஞ்சிருக்கிறார்னா ஒரே ஒரு ஆள் தான் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. ஒரு உதவி செய்கிற காரியமாய் இருந்தா கூட இப்படித்தான் உதவி செய்யணும் அப்படின்னு நாம ஒரு நபரை இவரை மாறத்தான் உதவி செய்யணும் வச்சா அவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து. சினிமால உள்ளவங்க, டிவில மிகப்பெரிய நபரா விளம்பரமானவங்களா இருக்கிறவங்க, அவங்கள எல்லாரும் புகழணும் என்பதற்காக அவங்க கிட்ட இருக்கிற சில பணங்களை என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏழைகளுக்கு, முடியாதவங்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு என்ன செய்யறாங்க சொல்ல பண்றாங்க. வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறாங்க, மருத்துவ வசதிக்காக ஆம்புலன்ஸ் சர்வீஸ்க்கு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்குறாங்க, படிப்பதற்கு என்ன செய்யறாங்க ஃபீஸ் கட்டுறாங்க, இன்னும் மருத்துவ செலவு எல்லாம் பாக்குறாங்க. இப்படி எல்லாமே செய்யறாங்க. எதற்காக செய்யறாங்கன்னா தன்னுடைய பெயரை மற்றவர்கள் எப்போதும் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு ஒரு நபரை அவர்கள் முன் உதாரணமாக வைக்கிறார்கள். யார் என்று பார்த்தால் அன்னை தெரசாவை வைக்கிறார்கள். அன்னை தெரசா யாரை முன்மாதிரியாக வைத்தார் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தான் முன்மாதிரியாக வைத்தார். உலகத்தில் பிறந்த அனைத்து மனிதர்களாக இருந்தாலும், எந்த மதத்தினராக இருந்தாலும், எந்த குலம் கோத்திர ஜாதியாக இருந்தாலும் எல்லாருக்கும் பொதுவானவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் குறிப்பிட்ட ஒரு நபருக்கு மட்டும் தெய்வம் அல்ல, ஒரு குறிப்பிட்ட குலம் கோத்திரம் ஜாதிக்கு மாத்திரம் அவர் தெய்வம் அல்ல, ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு மாத்திரம் தெய்வம் அல்ல, ஒட்டுமொத்த உலகத்திற்கும் அவரே ஆண்டவர், அவரே ரட்சகர், அவரே தேவனாக இருக்கின்றார். அதனால அவரைத்தான் நாம் முன்மாதிரியாக வைத்து வாழ வேண்டும் என்று இன்றைய நாளிலே இறை வார்த்தையாக உங்களோடு கூட அன்பாய் நான் என்ன செய்கிறேன் வார்த்தைகளை பகிர்ந்து கொள்கிறேன். அப்ப அப்படிப்பட்ட அந்த முன் உதாரத்துவத்தை தனக்குள் வைத்திருக்கிறவரா இருக்கின்ற இயேசு கிறிஸ்துக்குள் என்ன இருந்தது என்று பார்க்கும் பொழுது அவருக்குள்ளும் பரிசுத்த ஆவிதான் இருந்தது. அல்லேலூயா.